ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லெச்சையும் உண்டாக்குகிறான். பொதுவாக பொய் என்பது மனுஷர்களிடத்திலே பரவலாக காணப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக பொய் பேசுகிறவர்கள், தான் தப்பித்துக் கொள்வதற்காக பிறனை குற்றவாளியாக்கும்படி பொய் பேசுகிறவர்கள், பொய்யையே தங்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடியவர்கள், இப்படி பல தரப்பட்ட மனுஷர்களிடத்திலே பொய் காணப்படுகிறது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரிடத்திலேயும் ஒன்றித்து பொய்யானது காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பிறரோடு பழகுகிற காரியங்களிலே எத்தனை முறை பொய்களை நாம் சந்தித்திருக்கிறோம். நேர்மையாய் நீதியாய் நடக்க விரும்புகிறவனும் பொய் பேச்சினால் காயப்படுத்தப்படுகிறான். உண்மை பேசுகிறவன் பொய்யினால் வீழ்த்தப்படுகிறான். நேர்மையாய் நடக்கிறவன் பொய்யினால் கவிழ்க்கப்படுகிறான். இப்படி செம்மையாய் வாழ நினைக்கிறவர்களும் பொய்யினால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். பொய் பேசியே தங்கள் காரியங்களை சாதித்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சில நேரங்களிலே உண்மை பேசுகிறவர்கள் கூட பொய் பேசினால் என்ன என்கிற எண்ணத்துக்கு வந்து விடுகிறார்கள். சில நேரங்களிலே தங்களை காப்பாற்றிக் கொள்ள மனமறிய பொய்யும் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. நாம் நீதிமான்களாய் இருந்தால் பொய்யான பேச்சை வெறுப்போம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று. பிறனுடன் மெய்யை பேசுங்கள் என்றும் வேதம் நமக்கு அறிவுரை வழங்குகிறது. ஆகவே நீதிமான்களாக வாழ விரும்புகிற எந்த மனுஷனும் பொய்யை வெறுத்துத்தான் ஆக வேண்டும். பொய் சொல்லி வருகின்ற ஆதாயத்தையும் நன்மையையும் வெறுத்து உண்மையை பேசுகிறதுனால் வரக்கூடிய சில துன்பங்களை சகிக்கிறதற்கு ஆயத்தமாக காணப்படுவோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எல்லா இடங்களிலும் உண்மையைத்தான் பேசியிருக்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவராகத்தான் இருந்திருக்கிறார். உண்மைக்கு உதாரணமாக பெயர் பெற்றவர் நம்முடைய தேவன். அவரை போல, அவருடைய வார்த்தையைப் போல நாமும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உண்மையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், நீர் மனம் மாறுகிறவர் அல்ல. நாங்களும் உம்மை போல வார்த்தையில் உண்மையுள்ளவர்களாய் பொய் பேச்சுக்களை வெறுத்து பொய்யினால் வரக்கூடிய எந்த ஒரு ஆதாயத்தையும் விரும்பாமல் உண்மையை பேசி உண்மையை நேசித்து வாழ எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.